Hello everyone, welcome to my class. Dr. Shobana's notes are now available for General English, Semester 1, Semester 2, Semester 3 and Semester 4. So 4 semestersக்குமான General English notes என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது எல்லாம் PDF மெட்டீரியலாக உங்களுக்கு கிடைக்கும். The cost of the material is ₹70. இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் இல்லைன்னா டெலகிராம் மூலமாக 7200893046 இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணணும். இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸில் நாம் பார்க்க போகிறது ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங். திஸ் இஸ் அ போயம் ரிட்டன் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட். இது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜென்ரல் இங்கிலீஷில் ப்ரிஸ்கிரைப் ஆகிருக்க ஒரு சிலபி. இது யூனிட் 3ல செகண்ட் டாப்பிக்காக வரக்கூடிய ஒரு போயம் இது. ஸோ பிஃபோர் வி என்டர் இன் டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ பிஃபோர் வி என்டர் இன் டு த கிளாஸ் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுற எல்லா டாபிக்ஸுமே ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ யூ கேன் யூட்டிலைஸ் இட். இப்போ நம்ம லெட் அஸ் கெட் இன் டு த இன்ட்ரடக்ஷன் ஃபார் த போயம். ஒரு இன்ட்ரடக்ஷனோட நம்ம டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம். டுவர்ட்ஸ் த எண்ட் டெக்ஸ்ட் முடிஞ்சோன்னா ஒரு எஸ்ஸேயும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ராபர்ட் லீ ஃப்ராஸ்ட் was an American poet. So அவர் பாருங்க, he was born on March 26, 1874 and he died on January 29, 1963. Okay, so இவர் வந்து ஒரு American poet. He is known for his realistic depictions of rural life of America. ஸோ அமெரிக்காவோட ரூரல் லைஃப் இருக்கு இல்லையா, வில்லேஜ் லைஃப்பை வந்து அப்படியே ரொம்ப ரியலிஸ்டிக்காக போர்ட்ரே பண்ணியிருப்பார். ஹி வாஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஹானர்ட் டியூரிங் ஹிஸ் லைஃப் டைம் அண்ட் ஹீ இஸ் த ஒன்லி பாயிண்ட் டு ரிசீவ் 4 புலிட்சர் பிரைசஸ் ஃபார் போயட்ரி. ஸோ அவர் வந்து நிறைய ஹானர் பண்ணப்பட்டிருக்காரு. அவரோட லைஃப் டைம்லேயே நிறைய மரியாதை அவருக்கு வந்து செய்யப்பட்டிருக்கு. 4 புலிட்சர் பிரைஸ், அது வந்து ஒரு ஹை ஹானர். ஓகே, ஒரு பெரிய மரியாதைக்குரிய விருது தான் புலிட்சர் பிரைஸ். இந்த விருது வந்து he has been awarded 4 times. ஓகே, அவர் தான் ஒன்லி poet. 4 times புலிட்சர் வாங்கின ஒன்லி poet ராபர்ட் ஃப்ராஸ்ட் தான். He received many academic prizes and honorary degrees and was made as America's national poet. நிறைய பிரைஸ், நிறைய மரியாதைக்குரிய டிகிரிஸ் எல்லாமே வாங்கியிருக்காரு. ஹானரரி டிகிரிஸ், டாக்டர் பட்டம்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஹானர் பண்ணி கொடுப்பாங்களே, அது மாதிரி நிறைய டிகிரிஸ் வாங்கியிருக்காரு. அவர் he was considered as America's national poet. அவர் வந்து நேஷனல் போய்ட்டாவே அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. Write about the poem. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். Stopping by Woods on a Snowy Evening is a poem by Robert Frost written in 1922 and published in 1923 in his New Hampshire volume. ஸோ அவர் எடிட் பண்ண ஒரு வால்யூம் தான் நியூ ஹாம்ஷயர் வால்யூம் சொல்லிட்டு ஒரு புக்கு. அந்த புக்கில் தான் இந்த போயம் வந்து, அதாவது நிறைய போயம்ஸ் அந்த வால்யூம்ல வந்தது. அதில் ஒன் ஆஃப் த போயம் தான் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு போயம். ஓகே, 1922ல எழுதப்பட்டு 1923ல இந்த வால்யூம்ல தான் இது பப்ளிஷ் ஆச்சு. The text of the poem reflects the thoughts of a lone wagon driver on the night of a winter solstice, the darkest evening of the year, pausing at dusk in his travel to watch snow falling in the woods. So இந்த text of the poem எப்படி இருக்கு? போயம் எதை பத்தியது அப்படின்னு சொன்னா, இது ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கும். ஒரு விஷயங்களை வந்து யோசிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். The thoughts of a lone wagon driver, ஒரு கோச்சை ஓட்டிட்டு போறாரு ஒருத்தர், ஒரு ஹார்ஸ் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. வேகன் அப்படிங்கிறது ஒரு சின்ன கோச் மாதிரி இருக்கிறது. ஓகே, ஸோ அதை ஓட்டிட்டு போறாரு. அவர் தான் போயட், நரேட்டர், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆன் த நைட் ஆஃப் த வின்டர் சால்ஸ்டைஸ். வின்டர் சால்ஸ்டைஸ் அப்படின்னா வின்டர்லே ஷார்ட் டேயை தான் வின்டர் சால்ஸ்டைஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது அந்த வின்டர் ஆரம்பிக்கப்போ அப்படி இந்த லாங் வின்டரா இருக்கும். ஈவினிங் வந்து ரொம்ப லாங்கா இருக்கும், டே வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ அதுதான் வின்டர் சால்ஸ்டைஸ்ன்னு சொல்றாங்க. அதுதான் வந்து த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர் அப்படின்னு அந்த போயம்லேயே அவர் சொல்லியிருப்பாரு. Okay, pausing at dusk in his travel to watch snow falling in the woods. ஸோ ஒரு சின்ன ஒரு வுட்ஸ், ஒரு நிறைய மரங்களா இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு காடு மாதிரி இருக்கு. அது காடு கிடையாது, பட் நிறைய மரங்களா இருக்க ஒரு அடர்ந்த பகுதி, அடர்ந்த மரங்கள் உள்ள ஒரு பகுதி. அது வழியே அவர் போயிட்டு இருக்காரு. அப்போ ஸ்னோ நல்லா, ஏன்னா வின்டர் ஆரம்பிச்சிருச்சு, ஸ்னோஃபால் ஆரம்பிச்சிருச்சு, ஸ்னோ விழுந்துட்டே இருக்கு.
அவர் போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அங்க நிற்கிறாரு. ஹி பாசஸ் தேர், பாசஸ்னா நிப்பாட்டுறாரு, வண்டியை நிப்பாட்டி அந்த அந்த ஸ்னோயி ஈவினிங்கை ரசிச்சிட்டு இருக்காரு. அவர் மனசுல நிறைய எண்ண ஓட்டங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்படிதான் அந்த போயம் அமைஞ்சிருக்கு. அதான் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங்க்கு அதான் அர்த்தம். It ends with him reminding himself that despite the loveliness of the view, I have promises to keep and miles to go before I sleep. இந்த பாடல்லையே இந்த 2 வரிகளும் ரொம்பவே ஃபேமஸான லைன்ஸ். நிறைய பேர் இதை கோட் பண்ணுவாங்க. I have promises to keep. ப்ராமிசஸ் அப்படின்னா அந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு அர்த்தம். எனக்கு நிறைய பொறுப்புகள் உண்டு. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னு அர்த்தம். நான் தூங்குறதுக்கு முதல் நிறைய பாதைகளை கடந்து போகணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது அன்னைக்கும் அவர் என்ன பண்ணுவான், நிறைய தூரம் கடந்து போய் தான் அவர் வீட்டை அடைய முடியும். லிட்ரலா அப்படி ஒரு மீனிங் தரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இறப்பதற்கு முன்னாடி நிறைய கடமைகளை நடத்த வேண்டியிருக்கு. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னு இன்னொரு தடவை அந்த லைனை சொல்வாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நான் இறப்பதற்கு முன்னாடி என்னோட கடமைகள் நிறைய இருக்கு, நான் செய்ய வேண்டியது அப்படிங்கிற மாதிரி அந்த போயம் அமைஞ்சிருக்கும். ஒரு மாதிரி பிலாசபிக்காவும் அமைஞ்சிருக்கும் இந்த போயம். ஓகே, இதுதான் திஸ் போயம் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங். ஸோ நம்ம இப்போ டெக்ஸ்டுக்குள்ள போறோம். டெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. Whose woods these are, I think I know. His house is in the village, though he will not see me stopping here to watch his woods fill up with snow. Okay, whose woods these are, I think I know அப்படிங்கிறார். அந்த பாதையை கடந்து போறார். நிறைய மரங்களுடைய ஒரு எஸ்டேட் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை கடந்து போறப்போ அவர் நினைக்கிறாரு, whose woods these are, இந்த காடு யாரோடதுன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ஆள் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவரோடதா தான் இருக்கக்கூடும். his house is in the village though, ஆனா அவரோட வீடு இந்த எஸ்டேட்டுக்குள்ளேயோ இந்த வுட்குள்ளேயோ இல்ல. அவரோட வீடு வில்லேஜ்குள்ளதான் இருக்கு, மக்களோட தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். he will not see me stopping here, கண்டிப்பா அவருக்கு தெரிய போறதில்ல நான் இங்க நின்று அவரோட தோட்டத்தை ரசிச்சுட்டு இருக்கேன்னு அவருக்கு தெரிய போறதில்ல. he will not see me, அவர் பார்க்க போறதில்ல. stopping here to watch his woods fill up with snow, இந்த ஃபர்ஸ்ட் ஈவினிங் அந்த ஸ்னோயி ஈவினிங்ல அப்படியே அவரோட தோட்டம் அப்படியே ஃபுல்லா ஸ்னோவா விழுகுது. அழகா அப்படியே பூ மாதிரி ஸ்னோ விழுந்துட்டு இருக்கும். ஓகே, கல்லு மாதிரி இல்ல, பூ மாதிரி அப்படியே ஸ்னோ விழுந்துட்டு இருக்கு. சோ அதை அப்படியே ரசிச்சுட்டு இருக்கிறாரு அவரு. he will not see me stopping here to watch his woods fill up with snow, அப்படியே எல்லா இடத்துலயும் ஸ்னோவா படருது. அதை நான் ரசிச்சுட்டு இருக்கிறது அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் my little horse must think it queer to stop without a farmhouse near, between the woods and frozen lake, the darkest evening of the year. My little horse must think it queer. queer அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. என்னோட ஹார்ஸே நினைக்கும், என்னோட லிட்டில் ஹார்ஸ் நினைக்குமா, என்ன நினைக்குமா, இவனுக்கு என்னாச்சு திடீர்னு இப்படி காட்டு பகுதியில நின்னுட்டு இருக்கானே அப்படின்னு என் ஹார்ஸ் நினைக்குது அப்படிங்கிறாரு. டு ஸ்டாப் வித்வுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர், ஏன்னா நான் எப்பவுமே எங்க நிப்பேன், ஏதாவது வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் வேணா கூட யாராவது வீட்டு பக்கத்துல நின்னுதான் பேசிட்டு ஃப்ரெண்டை பாக்குறதோ செய்யறதோ, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒரு பண்ணை வீடு மாதிரி இருந்தா கூட நிப்பாட்டுவாங்க. இங்க எதுவுமே இல்ல, நான் ஒரு நடுக்காட்டுல நின்னுட்டு இருக்கேன். அப்போ என்னோட குதிரைக்கு என்ன இவன் இன்னைக்கு வித்தியாசமா பிஹேவ் பண்றானே அப்படின்னு நினைக்குதான். My little horse must think it queer to stop without a farmhouse near. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கூட பக்கத்துல இல்லாம நான் இங்க நிக்கிறத என் ஹார்ஸ் தப்பா நினைக்குது. Between the woods and frozen lake. சோ அவங்க எங்க நிக்கிறாங்க, ஃபாரஸ்டுக்கும் அந்த ஃப்ரோசன் லேக்குக்கும் நடுவுல நிக்கிறாங்க. ஒரு லேக் இருக்காங்க, அது ஃப்ரோசனா இருக்கான். ஃப்ரோசன்னா அப்படியே எல்லாமே என்னவாயிடுச்சு, ஸ்னோவா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, அந்த லேக் அந்த தண்ணி எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த லேக்ல அந்த வுட்டுக்கும் அந்த ஃபாரஸ்டுக்கும் இடையில நிக்கிறாங்க. the darkest evening of the year, இதுதான் darkest evening of the year, அந்த வருஷத்துக்கான ரொம்ப நீளமான ஈவினிங் உள்ள ஒரு நாள் இதுதான் அப்படின்னு சொல்றாரு. he gives his harness bells a shake to ask if there is some mistake. அப்போ அந்த ஹார்ஸுக்கு வித்தியாசமா, பொதுவா அனிமல்ஸ் எல்லாம் வித்தியாசமா கன்வே பண்ணும், அதோட மாஸ்டர்கிட்ட அதோட லாங்குவேஜ்ல வித்தியாசமா கன்வே பண்ணும். இப்போ டாக் என்ன பண்ணும், டெய்ல வேகமா ஆட்டுதுன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு அர்த்தம், பப்பி அதே மாதிரி இந்த ஹார்ஸ் என்ன
பண்ணுது, மாஸ்டர்ட்ட வந்து தன்னோட ஹார்னஸ் அந்த தலையில அந்த அப்படி இழுத்து பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கட்டியிருப்பாங்க இல்லையா, அதை வந்து வேகமா ஆட்டுதான். என்னன்னா என்னையாச்சு உனக்குன்ற மாதிரி, தப்பா நீ வண்டியை நிப்பாட்டிட்ட போலன்னு அவர் வந்து அதட்ட வந்து ஏதோ வந்து சொல்ல வருது. அது he gives his harness bell a shake. அந்த ஹார்னஸ்ல கட்டியிருந்த பெல்ஸும் வந்து அது தலையாட்டுறப்போ அதெல்லாம் ஆடுது. டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக், உனக்கு என்னப்பா ஆச்சு, நீ மிஸ்டேக்கா நிப்பாட்டிட்டியா, எனிதிங் ராங், உனக்கு எதுவும் பிரச்சனையான்னு கேட்குற மாதிரி அது கேக்குதான். The only other sound is the sweep of easy wind and downy flake. So இந்த ஒரு சத்தம் கேக்குது. வேற என்ன அங்க கேக்குது அப்படின்னு சொன்னா, the only other sound is the sweep of easy wind. ஒரு ஈஸியான ஒரு wind அங்க blow ஆகுது, ஒரு breeze மாதிரி. So downy flake, அந்த கீழே விழுந்திருக்கு இல்லையா ஃபிளேக்ஸ் மாதிரி, அந்த அழகான அந்த ஸ்னோ விழுந்திருக்கான். அது எப்படி இருக்கு, ரெக்கை மாதிரி அப்படியேவும் ரொம்ப லேசான ஸ்னோ வந்து அப்படியே படர்ந்திருக்கான். அதெல்லாம் அப்படியேவும் காத்துல இங்கிட்டும் அங்கிட்டும் மூவ் ஆகுற அளவுக்கு அது வந்து ரொம்ப லைட்டா இருக்கான். ஓகே, ஸோ அந்த சத்தமும் அந்த 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 விண்டுக்கு அந்த ஸ்னோ எல்லாம் மூவ் ஆகுற சத்தமும், ஜின்னு ஒரு சத்தமும், அடுத்து அந்த இது இருக்கு இல்லையா நம்ம ஹார்ஸ், அதோட ஹார்னஸ் பெல், அந்த இழுத்து கட்டியிருக்காங்க இல்லையா, பூட்டியிருக்காங்க, அந்த சவுண்டை வந்து அது தலையாட்டுறப்போ ஏற்படுத்துற அந்த சத்தம். இந்த ரெண்டு சத்தம் தான் அங்கே கேக்குது. இட் இஸ் ஃபுல்லி சாலிட்யூட் தேர். அவர் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கார் தனிமையில அந்த ஸ்னோயி ஈவினிங்க, அந்த சில்னஸ், அந்த ஃப்ரோசன் ஸ்டேட் எல்லாத்தையும் லவ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம போய்ட். ஓகே, the woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. இது ரொம்ப நல்லா இருக்கு. The woods are lovely, dark and deep அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இந்த லாஸ்ட் 4 லைன்ஸும் இந்த போயமோட ரொம்ப ஃபேமஸான லைன்ஸ். எல்லாம் சும்மா கோட் பண்றதுக்கு கூட அது அடிக்கடி சொல்ற வார்த்தைகள் தான் இது. ஓகே, ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப், ஐ ஹாவ் தெர் ஆர் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படிங்கறதெல்லாம் வந்து இதுக்காக சொல்றது, சும்மா அப்படியே லைஃபை பத்தி பேசுற நிறைய பேர் சொல்ற விஷயங்கள் இது. ஸோ அவர் என்ன சொல்றாரு, த வுட்ஸ் ஆர் லவ்லி, டார்க் அண்ட் டீப். இந்த காடு ரொம்ப நல்லா இருக்கு. லவ்லி, இட் இஸ் டார்க், இருட்டா இருக்கு, லவ்லியா இருக்கு, டீப்பா இருக்கு, எவ்ரி திங் இஸ் ஃபைன் ஹியர். ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஸ்னோயி ஈவினிங். பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப், ஆனா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கே அப்படிங்கிறார். நான் போகணுமே, இங்கேயே இருந்துட முடியாதே, நான் போகணுமே, போய் எனக்கு என்ன இருக்கு, நான் தூங்க போறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகுமே, இங்க இருந்து இப்ப கிளம்புனா தானே சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு மீனிங்கும் எடுத்துக்கலாம். அடுத்த லைன்ல பாருங்க, அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இப்போ வந்து அவர் வீட்டுக்கு போய் நான் தூங்கணும், அதுக்கும் நேரம் ஆகும், அதனால கிளம்பணும் அப்படின்னு ஒரு அர்த்தத்துல எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னா, நான் வந்து தூங்குவதற்கு முன்னாடி, அதாவது தூங்குவதுங்கிறது நிரந்தர தூக்கத்தை சொல்றாரு, இறப்ப சொல்றாரு. சோ பிஃபோர் ஐ கோ டு ஸ்லீப், நான் நிரந்தர தூக்கத்திற்கு ஆளாவதற்கு முன்னாடி என்ன ஆகணும், there are miles to go, நான் நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு, எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இல்லையா தூங்கணும். அப்போ நான் இப்படி வந்து என்ன பண்ண முடியாது, டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, ஐ ஹாவ் டு கோ அப்படிங்கிறார். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸா ஃபுல்லாவே ரொம்பவே இம்பார்ட்டன்டான லைன்ஸ். திரும்ப நான் அதை ரீட் பண்றேன் பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் லைன்ஸ். The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. Okay, this is the beautiful poem, stopping on the woods on a snowy evening. ஓகே, இப்போ நம்ம வந்து எஸ்ஸேக்குள்ள போகலாம். சின்ன போயம் தான். அடுத்ததா லெட் அஸ் கோ வித் த எஸ்ஸே. ஓகே, ஸோ ஸ்லோவாக ரீட் பண்ணி நான் உங்களுக்கு மீனிங் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க, இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து கூட படிச்சுக்கோங்க. ரைட், ஐ எம் நாட் கிவிங் எனி லிங்க் எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஸோ நீங்கள் அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். Robert Frost's poem Stopping by Woods on a Snowy Evening is one of the most well-known works in American poetry. So அவரோட போயம் இருக்கு இல்லையா, Stopping by Woods on a Snowy Eveningங்கிறது ரொம்ப well-known work.
in American poetry. One of the well-known works. American poetryயிலே ரொம்ப பிரபலமான ஒரு poem தான் இந்த poem. The poem is celebrated for its simplicity. நிறைய poems வந்து இந்த மாதிரி கருத்தாளமிக்க போயங்கள்லாம் ரொம்ப ஹார்டா இருக்கும், புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும். ஆனா சிம்பிள் வேர்ட்ஸ்ல ஒரு பெரிய தத்துவத்தையே அவர் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் செலிப்ரேட்டட் ஃபார் இட்ஸ் சிம்பிளிசிட்டி. அதோட சிம்பிளிசிட்டிக்காக அது வந்து புகழப்படக்கூடிய ஒரு போயம். டெப்த் இருக்கும், அந்த தாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிளிசிட்டியா சிம்பிளா இருந்தாலும் ஒரு டெப்த், ஒரு ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கு இல்லையா. ஸோ இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் டீப்னஸ். இந்த போயம்குள்ள ஒரு பெரிய டீப் மீனிங் இருக்கு. அந்த இவோகேட்டிவ் இமேஜரி, இவோகேட்டிவ்னா ஸ்ட்ராங் இமேஜரி இருக்கு, சிம்பல் இருக்கு. இதெல்லாம் எதெல்லாம் சிம்பிள் அப்படின்னு சொன்னா, அந்த மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்ங்கிறது ஒரு சிம்பிள். அப்புறம் இந்த ஹார்ஸ் வந்து தலையாட்டுது பாத்தீங்களா, அதுவே என்னதுன்னா இட்ஸ் அ கால் ஃப்ரம் த சொசைட்டி. இப்போ உனக்கு வேலை இருக்கு, வா வந்து சேர் இப்படியே நிக்காதன்ற மாதிரி அந்த ஹார்ஸ் சொல்லுதான். அந்த ஹார்ஸ் வந்து அங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை சிம்பிளைஸ் பண்ணும். ஓகே, மைல்ஸ் அப்படிங்கிறது வந்து லைஃபை சிம்பிளைஸ் பண்ணும். ஸோ நிறைய இமேஜஸ் அந்த இதுல வந்து இமேஜஸும் சிம்பிள்ஸும் நிறைய உள்ளதுதான் இந்த போயம். ஓகே, so evocative imagery that captures a moment of quiet reflection. ஒரு அமைதியா அப்படியே யோசிக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு இமேஜரிய அங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவார். ஸோ அது அந்த பாடல் அப்படியே படிக்கிறப்பவே நம்மளால அதை கற்பனை பண்ணிக்க முடியும், அந்த இடத்த கற்பனை பண்ண முடியும். அந்த இருட்டு, அவர் நிக்கிற இடத்த அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட எண்ண ஓட்டம் எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியுதுன்னா கேப்சர் பண்ணிக்க முடியுது அந்த இமேஜரி மூலமா. அடுத்ததான் snowy evening. Now next stanza அவர் வந்து அந்த snowy evening டிஸ்கிரைப் பண்ணிட்டே போறாரு. The poem begins with the speaker pausing on a cold winter evening in a dark deep wood. So the poem எப்படி ஆரம்பிக்குது, ஸ்பீக்கர் வந்து he is pausing on a cold winter evening in a dark deep wood. ஒரு இருள் நிறைந்த ஒரு ரொம்பவே டீப் அப்படின்னு சொன்னா ஆழமானன்னு கிடையாது, ரொம்ப தூரம் போகக்கூடிய ஒரு வுட். ஓகே, ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு எஸ்டேட். ஓகே, அது ஒருத்தருக்கு சொந்தமான ஒரு நிலம். அதுக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அந்த ஸ்பீக்கர் வந்து போயிட்டு இருக்காரு. He stops there to watch the snow falling in the woods. ஸோ அவர் போற வழியில என்ன பண்றாரு, ஒரு இடத்துல நின்னுக்கிறாரு. அதாவது அந்த லேக்குக்கும் ஃபாரஸ்டுக்கும் இடையில நிக்கிறாரு. டு வாட்ச் த ஸ்னோ ஃபாலிங் இன் த வுட்ஸ். அது அப்படியே அழகா அப்படியே பனி அப்படியே விழுந்துட்டே இருக்கு, அப்படியே மெதுவா விழுந்துட்டு இருக்கு. அதை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. He's watching there. அங்க நின்னுட்டு he is watching the snow falling in the woods. He knows whose woods these are, but the owner lives in the village far from where the speaker has stopped. அவருக்கு தெரியும் இந்த wood யாரோடதுன்னு தெரியும், அந்த ஃபாரஸ்ட் யாரோடதுன்னு தெரியும். பட் த ஓனர் லிவ்ஸ் இன் த வில்லேஜ். ஓனர் எங்க வாழ்றாரு, வில்லேஜுக்குள்ள, சமூகத்துக்குள்ள இருக்கிறார், சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்கிறார், எஸ்டேட்டுக்குள்ள இல்ல. ஃபார் ஃப்ரம் வேர் த ஸ்பீக்கர் ஹஸ் ஸ்டாப்ட். ஸோ இங்க இருந்து ரொம்ப தூரத்துல அவரு வசிச்சிட்டு இருக்காரு. This distance between the speaker and the owner suggests a certain separation from society and the conventional world. அப்போ far from சொல்லிட்டார்ல, அப்ப நமக்கு என்ன புரியுது, டிஸ்டன்ஸ் புரியுது. ஆத்தர் அந்த ஸ்பீக்கர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, he is separated from society and the conventional world அப்படின்னு புரியுது. சொசைட்டினா தெரியும், சமூகம்னு தெரியும். கன்வென்ஷனல் வேர்ல்டுனா ஒரு ட்ரெடிஷ்னல் வேர்ல்டு. எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, மனுஷங்கள்லாம் வந்து கூட்டமா ஒரு சமூகமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர் எங்க நிக்கிறாரு, தனியா நின்னுட்டு இருக்கிறாரு. சோ இந்த டிஸ்டன்ஸையும் சொல்றது, between the speaker and the owner. The distance between the speaker and the owner suggests a certain separation from society and the conventional world. So நம்ம ஆத்தர், நம்ம போயிட்டு இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ஒரு செப்பரேட்டடா இங்க நிக்கிறாரு. கன்வென்ஷனல் வேர்ல்டுல இருந்து, ட்ரெடிஷ்னல் வேர்ல்டுல இருந்து விலகி நிக்கிறாருன்னு சொல்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. The woods are described as lovely, dark, deep, which conveys both their beauty and their mysterious, almost hypnotic quality. So அந்த snowy evening அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் இல்லையா, ரொம்ப ஹிப்னாட்டிக்கா இருக்கான். ஹிப்னாட்டிக்னா என்ன, ஹிப்னாட்டிசம்னா என்ன, அப்படியே அந்த கண்களால் அப்படியே ஒருத்தரை வந்து மயக்கிறதான் ஹிப்னாட்டிசம். அப்போ நம்ம அப்படியே பார்க்க அந்த அழகு என்ன பண்ணணும்னா ஒரு ஆள் அப்படியே மயக்கிருமா, அந்த அளவுக்கு ஒரு ஹிப்னாட்டிக் பியூட்டியோட இருந்துதான் ஸ்னோயி லவ்லி டார்க் அண்ட் டீப் வுட். அதுதான் அவங்க அழகா சொல்லியிருக்காரு. The woods are described as lovely, dark and deep,
which convey both their beauty and their மிஸ்டீரியஸ்னா கொஞ்சம் மர்மமா தெரியாது அவருக்கு இல்லையா, வழி வந்து இருட்டுக்கிட்டே போச்சுன்னா அவருக்கு தெரியாம போயிடும், மிஸ்டீரியஸா இருக்கும், அந்த ஏரியா வந்து ஒரு மாதிரி மர்மமா இருக்க மாதிரி இருக்கும். பொதுவாக அந்த மாதிரி இடங்களே அப்படித்தானே இருக்கும், ஆல்மோஸ்ட் ஹிப்னாட்டிக் குவாலிட்டி, ஆனாலும் ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, புரியாத இடமா இருந்தா கூட ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. his promises. அடுத்து அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இங்கே ப்ராமிசஸ்ங்கிறது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி பேசுறது. The speaker is very happy to enjoy the snowy evening in solitude. ஸோ அவர் ரொம்ப சந்தோஷமா அந்த ஈவினிங்கை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாரு. தனிமையில அந்த ஸ்னோயி ஈவினிங் சாலிட்யூட்ல he loves to enjoy that snowy evening in solitude. ஓகே, தனிமையில இது ரசிக்க ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. கொஞ்ச நேரம் நிக்கிறாரு, என்னன்னு என்ஜாய் பண்றாரு. ஆனா even his heart is confused of its master's behavior and shakes its harness. எந்த அளவுக்கு அவரோட அந்த என்ஜாய்மெண்ட் இருக்குன்னா அந்த ஹார்ஸ்க்கு சந்தேகம் வந்துச்சு. என்ன ஆயிடுச்சு, இருந்தாலும் நடுக்காட்டுல நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, ஏதோ தப்பாச்சே அப்படிங்கிற மாதிரி அதுவே என்ன பண்ணுது, இட் இஸ் ஷேக்கிங் இட்ஸ் ஹார்னஸ், அதோட அந்த தலையை ஆட்டி என்ன பண்ணுது, என்னாச்சு உனக்குன்னு கேக்குது. But in a short while, the narrator is reminded of his responsibility and promises. கொஞ்ச நேரம் தான் அவரால் வந்து அங்க ஸ்பெண்ட் பண்ண முடியுது. கொஞ்ச நேரத்துல in a short while என்ன ஞாபகம் வந்துருது, the narrator is reminded of his responsibilities and promises. அவரோட கடமைகளும் அவர் நிறைவேற்ற வேண்டிய விஷயங்களும் அவருக்கு ஞாபகம் வருகின்றன. He understands that he is not free to stay and immerse himself in this peaceful, mesmerizing scene. So அவருக்கு புரியுது, he is not free to stay there. நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீ எல்லாம் கிடையாது. நம்ம இந்த பீஸ்ஃபுல்லான இந்த மெஸ்மரைஸ்னா அப்படியே மயக்கக்கூடிய அந்த சீன், இந்த சீன்ல வந்து இருந்து ரொம்ப நேரம் ரசிக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்றது அவருக்கு புரிய வருது. Okay, he is reminded of the responsibilities and promises that await him. அவருக்கு ஞாபகம் வருது, இவ்வளோ பொறுப்புகள் இருக்கு, நான் எத்தனை கடமைகளை முடிக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வருது. which compel him to leave the woods and continue on his way. அதனால அவர் என்ன பண்றாரு, it compels him to leave the woods. அதனால அந்த woods-ஐ விட்டு கிளம்புறாரு. அந்த அழகான டார்க் லவ்லி டீப் woods-ஐ விட்டு கிளம்பி he continues on his way. அப்படியே வீட்டை நோக்கி போறார், அவரோட வழியை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறார். ஓகே, ஸோ இந்த மைல்ஸ் டு கோ, இந்த லாஸ்ட் 2 லைன்ஸை பத்தி ஒரு சின்ன பேராகிராஃபோட கன்க்ளூட் பண்ணலாம். இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ், ஏன்னா இந்த 2 லைன்ஸ் ரொம்பவே முக்கியமான லைன்ஸ்னு சொன்னேன். The last 2 lines of the poem and miles to go before I sleep have 2 meanings. இதுக்கு 2 meanings இருக்குன்னு சொன்னேன் போயம் ரீட் பண்றப்ப. First, they talk about the actual distance the speaker still needs to travel before he can rest. So இதுக்கு literal meaning, symbolic meaning சொல்லுவாங்க. பொதுவான ஒரு அர்த்தம், அப்புறம் ஆழமான ஒரு அர்த்தம், 2 அர்த்தம் இருக்கு. முதல் மீனிங் என்னது, இட் டாக்ஸ் அபவுட் த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ், என்ன தூரம், அதாவது வீட்டுக்கு போறதுக்கோ இல்ல எங்க அவரோட இது கோல் இருக்கும் இல்லையா, அவர் எங்க போகணும்னு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறத பத்தியும் பேசுறாரு. They talk about the actual distance the speaker still needs to travel before he can rest. தூங்குறதுக்கு முதல் அவர் போக வேண்டிய நேரத்தை பத்தி, பாதையை பத்தியும் சொல்லுது. But on the deeper level, they also represent the responsibilities and tasks he has to complete before his life is over. On a deeper level, அப்ப deeper meaning என்னவா, மேலோட்டமா எப்படி பார்க்கலாம், அவர் போற இடத்துக்கு சீக்கிரம் போகணும், அங்கதான் போய் ரெஸ்ட் எடுக்க முடியும்னு சொன்னா கூட deeper levelல அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, before his life is over, அவர் நிரந்தர தூக்கத்திற்கு செல்வதற்கு முன்னால், இறப்பதற்கு முன்னால், the responsibilities he has to complete, அதை பத்தி பேசுது. ஓகே, தனக்கு இருக்கிற பொறுப்புகள், நான் முடிக்க வேண்டிய பொறுப்புகள்னு அவர் நினைப்பார் இல்லையா. ஒவ்வொரு மனுஷனும் நினைப்பாங்களே, ஐயோ நம்ம காலத்துல அதை செஞ்சு முடிச்சிடணும்னு நினைப்பாங்களே, அந்த மாதிரி அவரோட பொறுப்புகள் அவருக்கு ஞாபகம் வருது. The repetition of these lines stresses the importance of these duties. So repeat பண்றாரு இல்லையா, அந்த இடத்துல repetition சொல்லுவோம், ரிப்பீட் ஆகுறது repetition
repetition. So இதுதான் இந்த of the line stresses the importance of these duties. So அவரோட கடமைகளை அவருக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி ஞாபகப்படுத்துது. Conclusion. Thus the poem Stopping by Woods on a Snowy Evening is a simple yet profound poem that captures a brief moment of beauty and reflection. So இந்த poem எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா சிம்பிள் தான், ஆனா ஆழ்ந்த கருத்துக்குள்ள ஒரு போயமா இருக்கு. ஒரு brief moment of beauty and reflection. ஒரு சின்ன மொமெண்ட் ஒரு அழகா வர்ணிக்குது, அப்படியே அந்த எண்ண ஓட்டம் வேற ஒரு பிலோசாபிக்கலாவும் போகுது அப்படிங்கிறத அழகா சொல்ற போயம் தான் Stopping by Woods on a Snowy Evening. Hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.